வெல்கம் டு அகி கிளாஸ் ரூம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒர்க் புக்கு 4th யூனிட்டுக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம். 4th வந்து பின்னங்கள். பின்னம்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு பொருளை பகுதிகளாக்கி அதில் நம்ம எத்தனை பகுதி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் என்னது பின்னம். ஓகேவா? இப்போ ரிப்பனின் நீளத்தை மீட்டரில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 சென்டிமீட்டர் வந்து 1 மீட்டர். ஓகேவா? அதை நம்ம எழுதிக்கிட்டோம். அப்போ 100ல் பாதி தான் 50. 100ல் 100 2 பகுதியாக போட்டோன்னா அதில் ஒரு பகுதி தான் 50 சென்டிமீட்டர். அப்போ அரைங்கிறத இப்படி 1/2 அப்படின்னு போடுவோம். ஓகேவா? அதாவது 2 பங்கில் ஒரு பங்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ 50 சென்டிமீட்டருங்கிறது 1/2 மீட்டர். 25 சென்டிமீட்டருங்கிறது 1/4 மீட்டர். 75 சென்டிமீட்டருங்கிறது 3/4 மீட்டர். ஓகேவா? அடுத்து 2 இடங்களுக்கு இடைப்பட்ட தொலைவை கிலோமீட்டர் மற்றும் மீட்டரில் எழுதுக. அதாவது 1 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர். 1 கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர். அப்போ அரை கிலோமீட்டர்னால் அதில் பாதி எவ்வளோ வரும்? 1000ல் பாதி 500 மீட்டர். 1.5 கிலோமீட்டர்னால் 1 கிலோமீட்டரும் 500 மீட்டரும். ஓகேவா? பொன்னகருக்கும் கூடல் நகருக்கும் இடைப்பட்ட தொலைவு இங்கே 1.5 கிலோமீட்டர்னு கொடுத்தனால இந்த 1 கிலோமீட்டரை அப்படியே 1 கிலோமீட்டர்னு எழுதிட்டு அரை கிலோமீட்டர் மட்டும் மீட்டராக மாற்றி அரை கிலோமீட்டர் என்னன்னு சொல்லலாம்? 500 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதை எழுதியிருக்கோம். அடுத்து பசுமை நகருக்கும் தென்றல் நகருக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து 1.25 கிலோமீட்டர். அப்போ 1 கிலோமீட்டர் அப்படியே முழுசாக எழுதிட்டு 1/4 கிலோமீட்டர் என்னன்னு சொல்லலாம்? 250 மீட்டர். 1000ல் 1/4 பகுதி 4ல் ஒரு பங்கு 250 மீட்டர். அடுத்து வளர் நகருக்கும் அன்பு நகருக்கும் இடைப்பட்ட தொலைவு 2.25 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் அப்படியே முழுசாக எழுதிக்கணும். 3/4 கிலோமீட்டருங்கிறது 750 மீட்டர். அடுத்து முத்து நகருக்கும் பொதிகை நகருக்கும் இடைப்பட்ட தூரம் 3.5 கிலோமீட்டர். அது வந்து 3 கிலோமீட்டர் 500 மீட்டர். ஏன்னா அரை கிலோமீட்டருங்கிறது 500 மீட்டர். அடுத்து பின்னங்களில் எழுதுக. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்கே நம்ம முன்னாடி நம்பரால் எழுதணும்ல, அதே மாதிரி முன்னாடி பின்னமாக கொடுத்தாங்க, நம்ம நம்பரில் மாற்றி எழுதணும். இப்போ அவங்க நம்பராக கொடுத்துருக்காங்க, நம்ம பின்னத்தில் எழுதணும். ஓகேவா? 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர் நமக்கு தெரியும். அப்போ 1 மீட்டரும் 50 சென்டிமீட்டர் எப்படி சொல்லலாம்? இதை வந்து 50 சென்டிமீட்டருங்கிறத அரை மீட்டர்னு எழுதலாம். இந்த 50 சென்டிமீட்டர் வந்து அரை மீட்டர். ஓகேவா? அப்போ இதை எப்படி எழுதலாம்? 1.5 மீட்டர் அப்படின்னு அவங்களே எழுதி காமிச்சிட்டாங்க. இப்போ நம்ம இங்கே எழுதணும்னா இது வந்து 25 சென்டிமீட்டரை 1/4 மீட்டர் அப்படின்னு எழுதலாம். 2.25 மீட்டர். அடுத்து 3 மீட்டர் 75 சென்டிமீட்டரை 3 மீட்டர் 3/4 மீட்டர் அப்படின்னு எழுதலாம். அடுத்து அதே மாதிரி தான் 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர். 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர். அப்போ 5 கிலோமீட்டரை 5ன்னு எழுதிட்டு இது வந்து 1000ல் எத்தனை பகுதி? 4ஆக பிரித்தோன்னா 3 பகுதி இருக்குது. அப்போ 4/3 பங்கு 5 3/4 கிலோமீட்டர். அடுத்து 7 கிலோமீட்டர் 500 மீட்டருங்கிறது 7.5 கிலோமீட்டர். 9 கிலோமீட்டர் 250 மீட்டருங்கிறது 9.25 கிலோமீட்டர். ஓகேவா? இப்போ அதே மாதிரி தான் வினாக்களுக்கு விடையளி. ராமுன்ற ஒரு பையன் ஒரு விடுமுறை நாளில் சைக்கிள் மூலம் 1/4 கிலோமீட்டர் போய் அவங்க மாமா வீட்டுக்கு போனான். அங்கேருந்து அவங்க மாமா பைக்லேருந்து 2.5 கிலோமீட்டரு போய் அவங்க சித்தி வீட்டுக்கு போனான். அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் சேர்ந்து கார் மூலமாக 3.25 கிலோமீட்டர் போய் ஒரு நீர்வீழ்ச்சிக்கு போனாங்க இப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு கதை. இதில் ஒவ்வொரு வகுப்புலையும் ஒரு வாகனத்துலேயும் அவங்க பயணம் செஞ்ச தொலைவு. சைக்கிள் 1/4 கிலோமீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. 1/4 கிலோமீட்டருங்கிறது எவ்வளோ தூரம் அப்படின்னா 1000 மீட்டர் சேர்ந்தது தான் 1 கிலோமீட்டர். அப்போ 1000ல் 4ல் ஒரு பங்கு 250 மீட்டர். ஓகேவா? நம்ம மேலே எழுதியிருக்கோம்ல, அங்கே கொடுத்ததை நம்ம என்ன பண்ணோம்? இங்கே 250 மீட்டர்னு கொடுத்தது 1/4 எழுதியிருக்கோமா? அப்போ இங்கே 1/4 வந்தாலும் இங்கே என்ன வந்துடணும்? 250 மீட்டர். அடுத்து 3/4 3.25 கிலோமீட்டரை நம்ம எப்படி எழுதலாம்? 3 கிலோமீட்டரை 3000 மீட்டர். இங்கே இது 3.25 கிலோமீட்டருக்கும் வச்சுங்க. 3 கிலோமீட்டருக்கும் 3000 மீட்டர். அடுத்து 3/4 கிலோமீட்டருக்கு 750 மீட்டர். சேர்த்தா 3750 மீட்டர். அடுத்து அதே மாதிரி தான் 2.5 கிலோமீட்டருக்கும் 2000 மீட்டர். அரை கிலோமீட்டருக்கு 500 மீட்டர். சேர்த்தா 2500 மீட்டர். ஓகேவா? இப்போது பொறுத்துகைக்கும் அதே மாதிரி தான். இங்கே 1 கிலோகிராம் வந்து 1000 கிராம். அந்த 1000 கிராமுக்கும் எடைக்கல் கூட இணைக்கணும். அடுத்து 1/4 கிலோவுக்கும் 250 கிராம். 250 கிராம் எடைக்கல் கூட இணைக்கணும். அடுத்து 3/4 கிலோ 750 கிராம். 750 கிராம் எடைக்கல் கூட அதே மாதிரியே தான். அரை கிலோவுக்கும் 500 கிராம் எடைக்கல் கூட இணைக்கணும். ஓகேவா? இப்போ பொருள்களின் எடைக்கு தகுந்த எடைக்கற்களை டிக் செய்து எடையை கிலோகிராம் மற்றும் கிராமில் எழுத சொல்லியிருக்காங்க. இது 3/4 கிலோ. 1 கிலோனா 1000 கிராம் வரும். 3/4 கிலோனா 750 கிராம். 750 கிராமுக்கு அவங்களே டிக் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள். 500 கிராம் ஒரு கல், 200 கிராம் ஒரு கல், 50 கிராம் ஒன்று, மூணையும் சேர்த்தா 750 கிராம்.
அடுத்து அதே மாதிரி 1.5 கிலோகிராம் 1.5 கிலோகிராமுக்கு ஃபஸ்ட்டு 1 கிலோவுக்கு 1 கிலோ கல் போட்டுக்கிட்டாங்க. அரை கிலோவுக்கு 500 கிராம். அப்போ 500 கிராம் டிக் பண்ணிக்கணும். ஓகேவா? 1 கிலோகிராம் 500 கிராம். அடுத்தது 2.25 கிலோகிராம் 2.25 கிலோகிராமுக்கு 2 கிலோவுக்கு 2 கிலோ டிக் பண்ணிக்கிட்டோம். 1/4 கிலோகிராம்ங்கிறது 250 கிராம். அப்போ 200 கிராம் ஒரு கல்லும் 50 கிராம் ஒரு கல்லும் சேர்த்து 250 கிராம்னு டிக் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த கல்லையும் டிக் பண்ணிக்கணும், நம்பரையும் எடுத்து எழுதணும். அடுத்து 3.5 கிலோகிராம்ங்கிறது 3 கிலோகிராம் 2 கிலோ ஒரு டிக்கு 1 கிலோ ரெண்டும் சேர்ந்தா 3 கிலோகிராம். அடுத்து அரை கிலோகிராம்ங்கிறது 500 கிராம். அதையும் டிக் பண்ணி எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து ஆப்பிள் 3.25 கிலோகிராம் இருக்குது. 3 கிலோகிராமுக்கு 2 கிலோ 1 கிலோ டிக் பண்ணி 3 கிலோகிராம். 3/4 கிலோகிராமுக்கு 750 கிராம். 500 200 700 750 கிராம். அடுத்து நவீன் தன் அம்மா கொடுத்த காய்கறி பட்டியலை பார்த்து காய்கறிகளின் அளவை 1/4 அரை 3/4 என பின்னங்களில் கூறினால் எவ்வாறு கூறியிருப்பான்? ஓகேவா? இது வந்து அவங்க அம்மா காய்கறி அளவு கொடுத்துருக்காங்க, அதை அவன் பின்னத்தில் சொன்னால் எப்படி சொல்கிறப்பான்னு கேட்டிருக்காங்க. பூண்டு வந்து 1 கிலோகிராம் 250 கிராம். அப்போ 1 கிலோகிராம் முழுசாக போட்டுக்கிறோம். 250 கிராம்ங்கிறது 1/4 கிலோ. அதை 1/4 கிலோகிராம்னு அவங்க எழுதி காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்தது 2 கிலோகிராம் 500 கிராம்னா 2.5 கிலோகிராம். 3 கிலோகிராம் 250 கிராம்னா 3.25 கிலோகிராம். 750 கிராம்னா 3/4 கிலோகிராம். பீன்ஸ் வந்து 1 கிலோகிராம் 500 கிராம்னா 1.5 கிலோகிராம். அடுத்து கத்திரி 2 கிலோகிராம் 250 கிராம்னா 2.25 கிலோகிராம். அடுத்து தக்காளி 4 கிலோகிராம் 750 கிராம்னா 4.25 கிலோகிராம். இது வந்து மிளகாய் 250 கிராம்னா 1/4 கிலோகிராம். ஓகேவா? அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பப்பாளியின் விடை இங்கே எவ்வளோ இருக்குது? 1.5 கிலோகிராம். 1 கிலோகிராம் 500 கிராம் சேர்ந்தா 1.5 கிலோகிராம். அடுத்து எது சரியானது? இதில் கேட்டிருக்காங்க எது சரியானதுன்னா 500 கிராம்னா அரை கிலோ வரணும். எது தப்பு? இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. இதுதான் சரி. 250 கிராம் 1/4 கிலோகிராம். அடுத்து அருளின் வீட்டின் காலையில் 1 லிட்டர் பாலும் மாலையில் அரை லிட்டர் பாலும் வாங்கினாங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ வாங்குவாங்கன்னா காலைல வாங்குறது 1 லிட்டர், மதியம் அரை லிட்டருங்கிறது 500 மில்லி. அப்போ அதை டிக் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு வாளியின் கொள்ளளவு 10 லிட்டர் 750 மில்லிங்கிறத பின்னத்தில் எப்படி சொல்லலாம்? 10.25 லிட்டர். புள்ளிகளை இணைத்து கோடிட்டு சமபாகங்களாக பிரிக்க குறிப்பின்படி வண்ணம் தீட்டி வண்ணமிட்ட பாகத்தில் உள்ள மொத்த நிமிடங்களை கணக்கிடுகன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்கே 1 மணி 1 மணிக்கு எவ்வளோ நேரம்? 60 நிமிஷங்கள். ஓகேவா? இங்கே சிவப்புன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம இந்த இதில் மட்டும் அடிக்கணும். 1 மணிக்கு எத்தனை நிமிஷம் வரும்? 60 நிமிடங்கள். அடுத்து இப்போ இங்கே கோடு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா நடுவில், அந்த கோட்டை போட்டுட்டு இப்போ பென்சிலால் போட்டுட்டு இந்த பகுதியை மட்டும் மஞ்சளாக அடிக்க சொல்லியிருக்காங்க. நான் மஞ்சள் கலர் அடிக்கல, நீங்கள் வந்து இந்த ஒரு பகுதிக்கு மட்டும் மஞ்சள் கலர் அடிச்சிட்டிங்கன்னா இப்போ இது வண்ணமிட்ட பாகத்தின் பின்னம் என்ன? 2 பிரிச்சிருக்காங்க, 2ல் ஒரு பகுதிக்கு வண்ணம் விட்டுருக்காங்க, அதனால் 2/1. வண்ணமிட்ட பாகத்தின் பின்னம் 1/2. வண்ணமிட்ட பாகத்தில் உள்ள நிமிடங்கள் 30 நிமிஷங்கள் இந்த பக்கம் இருக்குது. ஓகேவா? அடுத்ததும் வண்ணமிட்ட பாகம். இப்போ இதை 4ஆக கோடு போட்டுட்டாங்க. இந்த ஒரு பகுதியில் மட்டும், அதாவது இந்த ஒரு பகுதியில் மட்டும் நீல கலர் அடிக்கணும். ஓகேவா? இந்த ஒரு பகுதியில் மட்டும் நீல கலர் அடித்தா இந்த கலரிடப்பட்ட பாகம் என்னென்னா 4 பகுதியில் 1 பகுதி, அப்போ 1/4. வண்ணமிட்ட பாகத்தில் உள்ள நிமிடங்கள் 15 நிமிஷங்கள். அடுத்து இது வந்து வண்ணமிட்ட பாகத்தின் பின்னம். இப்போ இது 3 பக்கமும், அதாவது இங்கே இந்த பகுதி இது 3 பகுதிக்கு கலர் அடிக்க சொல்லியிருக்காங்க பச்சை கலர். இதை தவிர மீதி 3 பக்கமும் அடிக்கணும். அடித்தா 3/4 3/4 பாகம். வண்ணமிட்ட பாகத்தில் உள்ள நிமிடங்கள் 45 நிமிடங்கள். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள மணிக்கேற்ப கடிகாரத்தில் முள்களை வரைக. 7:15 மணினா நமக்கே தெரியும், 1/4 மணினா 15 நிமிஷம். அப்போ 7:15 மணிங்கிறது ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்துக்கு நேராக பெரிய முள்ளை போட்டு 7க்கு நேராக சின்ன முள்ளை போடணும். அதே மாதிரி 7:30க்கும் முள்ள 7 விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கும், அது மாதிரி போட்டுக்குங்க சின்ன முள்ளை. 6க்கு நேராக பெரிய முள். அடுத்து 10:15னா 15 நிமிஷத்தில் வரணும், 10க்கு நேராக கொஞ்சம் தள்ளி இருக்கும். அடுத்து 11:30னா நல்லாவே தள்ளி இருக்கும், 11க்கும் 12க்கு நடுவில் சின்ன முள்ளும் 6 பெரிய முள் இங்கே 6க்கு நேரம் இருக்கும். அதே மாதிரி தான் 7:45னா 7 விட்டு தள்ளி இங்கே கொஞ்சம் தள்ளி போகணும், 3/4னா 9க்கு நேரம். அடுத்து 12:45 12:45ம் அது மாதிரி தான் 12 விட்டு தள்ளி 3/4க்கு நேரம் இப்படி காட்டும். ஓகேவா? செயல்பாடு நடைபெறும் நேரத்தை காட்டும் கடிகாரத்துக்கு வண்ணம் தீட்டுக. காலை 8:30 மணி 8:30 மணி எந்த கடிகாரத்தில் காட்டுது? இந்த கடிகாரத்தில் காட்டுது, அதனால் அதுக்கு நேராக வண்ணம் தீட்டி இருக்கும். அடுத்து 12:45 மதியம் 12:45 எந்த கடிகாரம் காட்டுதுன்னா இதுதான் காட்டுது, இது வந்து 12:30, அதனால் இதுதான் 12:45 சரி, இதை ஷேட் பண்ணிருக்கோம். அடுத்து மாலை 5:30 மணி மாலை 5:30 மணி எது காட்டுதுன்னா இதுதான் காட்டுது, அதனால் ஷேட் பண்ணிருக்கோம். அடுத்து இரவு 7:15 மணி இரவு 7:15 மணியை இதுதான் காட்டுது, அதனால் ஷேட் பண்ணிருக்கோம்.
பின்வரும் வினாக்களுக்கு விடையடி. 60 நிமிடங்களில் கால் பகுதிங்கிறது வந்து 15 நிமிடங்கள். உங்களுக்கே தெரியும், 1/4 மணி நேரம்னா 15 நிமிஷம். ஓகேவா? கடிகாரம் காட்டும் நேரத்தை பின்னங்களில் குறிப்பிட சொல்லியிருக்காங்க. மணி என்ன ஆகுதுன்னா 3:30 மணி ஆகுது. ஓகேவா? 3 மணி 30 நிமிடம்னாலும் இல்லை 3:30 மணி நாளும் சரி. அப்போ இதுதான் சரியான ஆன்சர். ஒரு வங்கி காலை 9:30 மணி முதல் மாலை 4:45 வரை இயங்குகிறது. இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2 மணியவும் பின்னமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 9:30ங்கிறது 9, 9:30. அப்போ 9:30 பின்னமாக மாற்றிக்கிட்டோம். அடுத்து 4:45ங்கிறது 4:45. அது 4:45 மணினா இதான் ஆன்சர். அடுத்து ராதா தினமும் மாலை 45 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்வாள் எனில் அவள் பயிற்சி செய்யும் நேரத்தை 45 நிமிடங்கிறது 3/4 மணி நேரம். அதனால் அந்த 3/4 மணி நேரத்தை நம்ம டிக் பண்ணிக்கிட்டோம். அடுத்து படத்தை உற்று நோக்கி விடையளி. படத்தில் வந்து என்னன்னா இந்த இவங்க வந்து நினச்சிட்டு இருக்காங்க 7:15 மணிக்கு வர வேண்டிய தொடர் வண்டி தாமதமாக வருமா அப்படின்னு யோசிக்கிறார். 7:15 மணிக்கெலாம் வண்டி வரணும், தாமதமாக வருமா அப்படின்னு. அப்போ அந்த என்ன சொல்கிறாங்க, மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பயணிகளின் கனிவான கவனத்திற்கு மங்களூரிலிருந்து வரும் மங்களூர் எக்ஸ்பிரஸ் 1/2 மணி நேரம் தாமதமாக திருவனந்தபுரம் வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ எத்தனை மணிக்கு அந்த தொடர்வண்டி நிலையத்துக்கு தொடர்வண்டி வந்து சேரணும்? ஆக்சுவலாக எப்பவும் போல் 7:15 மணிக்கு வரணும். ஓகேவா? 7 மணி 15 நிமிடங்கள். 7:15ங்கிறனால 7 மணி 15 நிமிஷங்கள். அது எவ்வளோ நேரம் தாமதமாக வரும்னா 1/2 மணி நேரம் தாமதமாக வந்தால் எத்தனை மணிக்கு வரும்னா 7 மணி 45 நிமிடங்கள். அதாவது 7:45 மணிக்கு. 7:15க்கு வர வேண்டியது 1/2 மணி நேரம் லேட்டாக 7:45க்கு வருது. ஓகேவா? அடுத்து பண மதிப்பை வட்டமிட்டு கண்டறிகன்னு சொல்கிறாங்க. 20ல் 4ல் ஒரு பகுதி. இப்போ இங்கே 20 ரூபா இருக்கா, 20ல் 4ல் ஒரு பகுதினா 4ஆக தான் இருக்குது. அதில் ஒரு பகுதியை மட்டும் வட்டமிட்டோம்னா 5 ரூபா வருது. அப்போ 5 ரூபாய். 20ல் 4ல் ஒரு பகுதி 5 ரூபாய் எடுத்து எழுதிக்கணும். அடுத்து 40ல் 2ல் ஒரு பகுதினா இங்கே 40 ரூபா இருக்குது. அதை 2 பிரித்தோன்னா இது 2 இது 1 இது 2 2 பகுதியாக பிரிச்சிட்டோன்னா அதில் 2ல் ஒரு பகுதி ரூபாய் 20. வட்டமிட்டு காட்ட சொல்லியிருக்காங்க, அதனால் நம்ம வட்டமிட்டு கண்டறிகிறோம். அடுத்து நம்ம இதை இங்கே பாருங்க, இதை 4ஆக வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். 1 2 3 4. அடுத்து இது 2 1 இது 2 1 2 பகுதி. அடுத்து 4ல்னா இது 2 3 4ஆக பிரித்தோம்னா 4ல் இது ஒரு பகுதி. அப்போ 20 ரூபா. 60ல் 4ல் ஒரு பகுதினா 15 ரூபா ஒரு பகுதி. அடுத்து 60ல் 4ல் 3 பங்கு. 4ல் 3 பங்குனா இப்போது இதை ஒன்றையும் இங்கே மேலே பிரித்த மாதிரி இது ஒரு பங்கு, இது 1 இது 1 இப்படி பிரித்தோன்னா இப்போ இதில் 3 பங்கு சேர்த்துக்கிட்டோன்னா 3 பங்குன்றது இது 3 பங்கு. ஓகேவா? இதை மட்டும் விட்டுட்டு இது 3 பங்குனா எவ்வளோ வருது? 45 ரூபாய் வருது. 60ல் 4ல் 3 பங்குங்கிறது மேலே இருக்க 3 10 ரூபாய் சேர்த்தா 30 ரூபா, 15 சேர்த்தா 45 ரூபா வருது. ஓகேவா? அடுத்து 100ல் 2ல் ஒரு பகுதியும் கேட்டிருக்காங்க. 100ல் அரை பகுதினா இது ஒரு பங்கு இது ஒரு பங்கு. ஓகேவா? இதில் எவ்வளோ வருது? இது 20 20 40 50 ரூபா வருது. ஓகே. பண மதிப்பை உற்று நோக்கி கண்டறிக. இதில் 240ல் அரை பகுதி எவ்வளோ வரும்னா, அரை பகுதினா இதில் இது பாதி. ஓகேவா? இது 2 50 சேர்ந்து 100 120. 240ல் கால் பகுதினா இதில் 4ஆக பிரித்தோன்னா இது ஒரு பகுதி மட்டும் வரும். அப்போ 2 சேர்ந்தா 60. ஓகேவா? 240ல் கால் பகுதி 60. 240ல் முக்கால் பகுதி 180. முக்கால் பகுதின்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 பகுதியாக வரும். இந்த 1 மட்டும் விட்டால் 150, இந்த 1 மட்டும் விட்டால் 180 ரூபா வரும். 240ல் முக்கால் பகுதி 180. 600ல் அரை பகுதி 300. 600ல் அரை பகுதி 300. 600ல் கால் பகுதி 150. 600ல் முக்கால் பகுதி 450. அடுத்து 500ல் அரை பகுதி 250. இங்கே வட்டம் போட சொல்லலை தலைப்பில், அதனால் நம்ம பணத்தை மட்டும் பார்த்து அந்த ஆன்சரை மட்டும் எழுதிக்கிறோம். 500ல் அரை பகுதி 250. 500ல் கால் பகுதி 125. 500ல் முக்கால் பகுதி 375. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 1000ல் அரை பகுதிங்கிறது 1000ல் பாதி 500 ரூபாய். 2000ல் கால் பகுதி 500 ரூபாய். 1000ல் முக்கால் பகுதி 750 ரூபாய். 4000ல் முக்கால் பகுதி 3000 ரூபாய். அம்மா தன்னிடம் உள்ள 220ல் கால் பகுதியை பால் வாங்க செலவழித்தார். அப்போ எவ்வளோனா, இதில் கால் பகுதினா 220 ரூபாயில் 4ஆக பகுத்து ஒரு பகுதி எவ்வளோனா 55 ரூபாய். ஓகேவா? 55 ரூபா பால் வாங்க செலவழிச்சிருக்காங்க அப்படின்னு 220
4ஆல் வகுத்தீங்கன்னா என்ன வரும்? 5×20. அடுத்து திரும்ப 55 ரூபா அப்படின்னு வந்துடும். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 10,000ல் கால் பகுதி 2,500 ரூபாய். 12,000ல் கால் பகுதி 3,000 ரூபாய். அம்மு தன் அப்பா கொடுத்த 100ல் முக்கால் பகுதியை புத்தகம் வாங்க செலவிட்டாள் எனில் அவளிடமுள்ள மீத தொகை கேட்டிருக்காங்க. முக்கால் பகுதியை செலவழிச்சாச்சுன்னா மீதி தொகை வந்து 25 ரூபா தான் இருக்கும். இதுதான் ஆன்சர் கரெக்டு. அவள் செலவழித்த தொகை கேட்டிருந்தாங்கன்னா 75 ரூபான்னு வரும். அவள் மீதமுள்ள தொகையை தான் கேட்குறாங்க. அப்போ 25 தான் ஆன்சர். அடுத்து மலர் வந்து மலர் 5,000ல் முக்கால் பகுதியை வங்கி கணக்கில் செலுத்திவிட்டாள். மீதமுள்ள தொகை முக்கால் பகுதியை வங்கியில் செலுத்திட்டா முக்கால் பகுதி மீதி இருக்காது கேட்குறாங்க. அப்போ 4ல் ஒரு பகுதி எவ்வளோ இருக்குன்னா 1,250 இதுதான் இருக்கும். ஓகேவா? அடுத்து அம்மா தன்னிடம் உள்ள 8,000ல் அம்மாத வீட்டு தேவைகளுக்காக செலவழித்த பின்பு மாத இறுதியில் 2,000 ரூபா சேமிக்கிறாங்க. அப்போ 8,000ல் எவ்வளவு பகுதிகளை அவங்க செலவிட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் 8,000 ரூபா, அதில் மீதி 2,000 ரூபா தான் இருக்குது. அப்போ எவ்வளோ பங்கு செலவு பண்ணிட்டாங்க? 4ல் 3 பங்கு செலவிட்டுட்டாங்க. நானே செய்வேன். சரியான விடையை கண்டறிந்து தேர்ந்தெடுத்து கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிழலில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சரியான விடையில் நம்ம கண்டுபிடிச்சிப்போம். 50 சென்டிமீட்டருங்கிறது அரை மீட்டர். 15 நிமிடங்களில் 1/4 மணி நேரம். 1 கிலோகிராமில் கால் பகுதி 250 கிராம். ரகுவிடம் 25 சென்டிமீட்டர் ரிப்பனின் நீளத்தை மீட்டரில் தேர்ந்தெடு. 25 சென்டிமீட்டருங்கிறது 1/4 மீட்டர். அடுத்து 10:15 மணி. இது வந்து 1 மணி நேரத்துக்கு முன்பு கடிகாரம் காட்டிய நேரம். 1 மணி நேரம், அதாவது இது 10:15. இதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கும்? 9:15 இருக்கும். அதை நம்ம என்ன சொல்கிறோம்? பின்னத்தில் எழுதியிருக்கோம். அடுத்து 8,000ல் முக்கால் பாகம். 8,000ல் முக்கால் பாகங்கிறது 6,000 ரூபாய். மணி தனக்கு சட்டை தைக்க 1 மீட்டர் 75 சென்டிமீட்டர் நீளமுள்ள துணியை வாங்கினால் அவர் எவ்வளோ வாங்கியிருப்பாருன்னு கேட்டிருக்காங்க. 1.25 மீட்டர். 75 சென்டிமீட்டருங்கிறது 3/4 மீட்டர். அதனால் 1.25 மீட்டர்னு சொல்லலாம். பாலன் இரவு 8:30 மணிக்கு வீட்டுக்கு திரும்பினாள். அப்போது அவர் வீட்டு கடிகாரம் காட்டிய நேரம் எவ்வளோ காட்டும்? 8 மணி 30 நிமிடங்கள் காட்டும். 1 கிலோகிராம் 750 கிராம் அப்படிங்கிறது 1 கிலோகிராம் அப்படியே இருக்கும். 750 கிராம்ங்கிறது வந்து 3/4 கிலோகிராம். அப்போ 1.25 கிலோகிராம். அடுத்து மதி தன் அம்மா கொடுத்த 600ல் 4/3 பகுதியை அகராதி வாங்க செலவிட்டால் அவளிடம் மீதமுள்ள தொகை கேட்டிருக்காங்க. முக்கால் பகுதியை செலவிட்டுட்டா. அப்போ ஒரு பகுதி தான் வச்சுருக்கா. அப்போ நம்ம இந்த 4ஆல் வகுத்தோன்னா 600 4ஆல் வகுத்தோன்னா ஒரு பகுதியோட அமௌண்ட் வந்து நமக்கு 150ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஆன்சர் வந்து அவள் எவ்வளோ மீதி வச்சுருக்கான்னா 150 ரூபா தான் மீதி வச்சுருக்கா. இது மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி டிக் பண்ணி வச்சுட்டு கடைசியாக என்ன பண்ணணும்? இப்போ இங்கே இது வந்து 10வது கேள்வி. 10வது கேள்விக்கு ஆன்சர் வந்து இ. அப்போ இங்கே இந்த விடைத்தாளில் 10க்கு நேராக ஈல ஷேட் பண்ணணும். ஓகேவா? அது மாதிரி ஒவ்வொரு வினாவுக்கும் நம்ம டிக் பண்ணியிருக்க ஆன்சரை எடுத்து இங்கே ஷேட் கடைசியாக முடிச்சிருங்க. தேங்க்யூ.